இட்ஸ் ஃபைனலி ஓவர் கைஸ். இந்த ட்ரேட் டீல் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்தது ஆன்லைனில். இப்போ அதுக்கான ஒரு முடிவு கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் சார் ரவீந்திர ஜடேஜா. இட் வாஸ் குட் டில் இட் லாஸ்டட். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் இன் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெல்கம் ஹோம் படி சஞ்சு சாம்சன். நீங்கள் இப்போ ஐபிஎலோட தி பிக்கஸ்ட் ஃப்ரான்ச்சைஸியை ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சிஎஸ்கே நிறைய ஹார்ட்ஷிப்ஸை கடந்து தான் இந்த ஒரு ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்களுமே நான் ப்ளே பண்ணால் சிஎஸ்கேக்கு தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வரதுனால சிஎஸ்கேவோட ஃபார்ச்சூன்ஸ் சேஞ்ச் ஆகினா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் இந்த சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் அப்டேட்டை பற்றி பார்த்துரும். ஏன்னா இதுதான் ஃபைனல் அப்டேட்டாக இருக்க போகிறது. இதுக்கப்புறம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பெண்டிங். இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஜடேஜா அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து 5 months பேக் வந்து ஸ்வாப் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வரப்போ நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இப்போ வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே வரப்போகுது. ஸோ எஸ், இந்த ட்ரேடை பற்றி பார்த்துடலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மற்ற சில சிஎஸ்கே அண்ட் ஐபிஎல் அப்டேட்ஸுமே இருக்குது. அதெல்லாம் பற்றியுமே ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்களை தெரிஞ்சுட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி டிசம்பர் 15 அன்னைக்கு ஆக்ஷன் நடக்க போகுது. ஆக்ஷன் வந்து அபுதாபியில் நடக்க போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிசிசிஐ லாஸ்ட் 2 years ஆக்ஷனை கல்ஃப் ரீஜியனில் தான் நடத்திட்டு வராங்க. இப்போ அதே மாதிரியே வந்து இந்த வருஷமும் அபுதாபியில் நடக்க போகுது. இந்தியாவிலே நடத்தலாம் அப்படின்ற பேச்சுகள்லாம் போயிருக்கு. பட் இந்தியாவில் வந்து பீக் வெட்டிங் சீசன் இருக்க போகிற காரணத்தால தான் இந்த ஆக்ஷனை வந்து திரும்ப ஓவர்சீஸ்க்கே வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த வாஷி ட்ரேடை பற்றி ரொம்ப கிளியராக வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ட்ரேட் டீல் நடக்காமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜட்டு அண்ட் சஞ்சு சாம்சனோட ஸ்வாப் டீலில் வந்து சிஎஸ்கே அந்த டாக்ஸ்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து சிஎஸ்கே ஆல்டர்னேட்டிவாக வந்து ஜட்டுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்து தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் வாஷியோட நேம் வந்து அடிபட்டிருக்கு. பட் ஜட்டு மட்டுமே சோல் ரீசன் கிடையாதுங்க சிஎஸ்கே இந்த ட்ரேட் அப்ரோச் வந்து ஜிடிக்கு வச்சதுக்கு. பிகாஸ் அஸ்வினுமே வந்து ரிட்டையர் ஆனதுனால வந்து சிஎஸ்கே ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ரவீந்திர ஜடேஜா 2 பேருக்குமே வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து வாஷிங்டன் சுந்தரை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ குஜராத் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் ஜிடி வந்து இந்த ஆஃபரை வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலையபிள் சோர்சஸ் மூலியமாக வந்து நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா, சிஎஸ்கே ஒரு பிளேயர் ஸ்வாப்புக்குமே ரெடியாக இருந்திருக்காங்க. ஸோ ஜிடி கிட்ட வந்து ஒரு பிளேயரை கொடுத்து வாஷிங்டன் சுந்தரை வாங்குற மாதிரி ஒரு ஐடியாவுமே இருந்திருக்கு. ஆனால் ஜிடி அந்த ஒரு ஆஃபருமே வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆல் கேஷ் டீலையுமே வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே சிஎஸ்கேட பிளேயிங் லெவல் பற்றி பேசுகிறப்பலாம் நம்பர் 6 or 7 ஜட்டுவோட பேர் வந்து கன்ஃபார்மாக இருக்கும், புள்ளியா சொல்லி மாதிரி. பட் இனிமே அந்த ஒரு ஸ்பாட்டில் ஜட்டுவோட பேர் இருக்க போகிறது கிடையாது. ஸோ சிஎஸ்கேவால் கேரண்டீட் கேம் டைம் கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தருக்கு கொடுக்க முடியும். அண்ட் சிஎஸ்கேட மல்டிபிள் இஷ்யூஸை வந்து அவர் சால்வ் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியுமே சிஎஸ்கே நம்பியிருக்காங்க. பட் ஜிடி ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரேடிங் வாஷி. அண்ட் ஜிடி என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இஸ் அ வெர்சடைல் பவுலர் ஹூ கேன் பவுல் இன் எனி சிச்சுவேஷன். அண்ட் வாஷி வந்து பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லையுமே கண்டிப்பாக ஃப்ளெக்சிபிலிட்டியை கொண்டு வருவார். தெர் இஸ் ஆல்வேஸ் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா. அதனால ஜிடி வாஷி லெட் கோ பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் வந்து ஸ்குவாடில் இருக்கிறது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிள் அசெட். மோர் ஓவர் இந்த ட்ரேடில் நடக்காததுக்கான ரீசனே சாம்சனோட கேஸ் எடுத்துக்கணும்னா, he himself wanted to move away from RR, whereas Washi is happy staying in GT. He has a good relationship with GT management and support staff. That is why this trade is not happening. இப்போ சஞ்சு சாம்சன் RR விட்டு லீவ் ஆக போறதுனால RR-ஓட கேப்டன்சி ரேஸ்ல 2 கண்டெண்டர்ஸ் இருக்காங்க, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் த்ருவ் ஜுரேல். இவங்க தான் இப்போதைக்கு ஃப்ரண்ட் ரன்னர்ஸ்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல த்ருவ் ஜுரேல் is slightly ahead of ஜெய்ஸ்வால் because of his all format future. So த்ருவ் ஜுரேல் might be the next captain of RR. But I thought ஜட்டுவை கூட அப்பாயிண்ட் பண்ணலாம்னு. பட் ஜட்டுவை லாங் டேர்ம்ல நீங்க கன்சிடர் பண்ண முடியாது. அதனால தான் த்ருவ் ஜுரேல் பக்கம் போறாங்க. போத் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜுரேலுக்கு டியூரிங் தி இங்கிலாந்து டூர் RR மேனேஜ்மெண்ட் இந்த கேப்டன்சி விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் சீசன் சாம்சனுக்கு இன்ஜுரி இருந்தப்போ பராக் ஒன்லி டிட் தி கேப்டன்சி ரைட். அதனால அவருக்கு தானே கேப்டன்சி இந்த IPL 2026 சீசனுக்கு போகணும் அப்படின்னு கேட்பீங்க. பட் இந்த கேப்டன்சி ரேஸ்ல RR இஸ் நாட் கன்சிடரிங் ரியான் பராக். அண்ட் இந்த IPL 2026 சீசனுக்கு RR அவங்களோட ஹோம் வென்யூமே சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RR வந்து வழக்கமா இந்த சவாய் மான்சிங் ஸ்டேடியம் இன் ஜெய்ப்பூர் தான் ப்ளே பண்ணுவாங்க அவங்களோட மேட்சஸை. சில மேட்சஸ் மட்டும் குவாஹாட்டியில் நடக்கும் இல்லையா. பட் இட் இஸ் லேர்ன் தட் ராஜஸ்தான் கிரிக்கெட் அசோசியேஷன் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க 2 பேரும் பெஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ்ல இல்லாததுனால தான் இப்போ வென்யூ சேஞ்ச் வந்து RR முடிவு பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கன்ஃபர்ம்ட் yet. RR-ஓட ஸ்குவாட்ல இந்த வருஷம் இருந்த நிதிஷ் ராணாவுமே இந்த IPL 2026 சீசனுக்கு முன்னாடி ரிலீஸ் செய்யப்படுவார்னு வந்து அரட்டியர் ஸ்குவாட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. RR IPL 2025 ஆக்ஷன்ல நிதிஷ் ராணாவை 4.2 crores பிக் பண்ணியிருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா அவருக்கு வந்து ஐ திங்க் மிட்வேல வந்து இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அவருக்கு பதிலாக தான் லிஹாண்ட்ரே பிரிட்டோரியஸை வந்து ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவர் ப்ளே பண்ண மேட்சஸ்லயுமே he couldn't score much. 11 இன்னிங்ஸ்ல he managed only 217 runs. ஃபைனலி நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் நியூஸ்க்கு வரும். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம பேசியிருப்போம், செகண்ட் பிளேயர் மட்டும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு. ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஒன் ஆஃப் சாம் கரன் அண்ட் பத்திரானா தான் RR-க்கு போக போறாங்கன்னு சொல்லியிருப்பாங்களா. இப்போ கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் தான் RR-க்கு போக போறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்ட்ரேடன் சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வர போறாரு. தோ திஸ் ட்ரேட் இஸ் நாட் கம்ப்ளீட் yet. இந்த ட்ரேட் வந்து ஆன் ட்ராக்ல தான் இப்போதைக்கு இருக்கு. சிஎஸ்கே அண்ட் RR இந்த ட்ரேட்கான ப்ராசஸ் வந்து இப்போ இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் என்னடா ப்ராசஸ், அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கேட்பீங்க. இனிமே தான் கதையே. பிகாஸ் ஒரு ட்ரேட் வந்து IPL நடக்கணும்னா அதுக்கு நிறைய பேப்பர் ஒர்க் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். BCCIக்கு எல்லாமே சரியா இருக்கான்னு எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரேட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் செய்யப்படும். IPL
பிளேயர் ரெகுலேஷன்ஸ் படி ட்ரேட் டேக்ஸ் 48 hours to be formalized, which means இன்னைக்கு நவம்பர் 10 இல்லையா, ஸோ நவம்பர் 12 or 13 அன்னைக்கு தான் வந்து இந்த ட்ரேட் வில் பி ஃபார்மலைஸ். அண்ட் அதுக்கப்புறம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நவம்பர் 15 அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் as per ரூல்ஸ் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ஒரு ட்ரேட்ல இன்வால்வ் ஆகிறாருன்னா அப்போ கண்டிப்பா NOC சர்டிஃபிகேட் வாங்கணும், அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இந்த கேஸ்ல சாம் கரன் இஸ் an overseas cricketer, அதனால வந்து ECB also have to be part of this process. அவங்க வந்து NOC சர்டிஃபிகேட்டை சாம் கரனுக்கு வழங்கணும். ஜட்டு, சாம் கரன், சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேரோட கன்சென்ட் has been obtained. expression of interest process has been initiated னு கிரிக்பஸ் சொல்லியிருக்காங்க. during the time of the trade நீங்க ட்ரேட் பண்ண போற அந்த பிளேயர் வந்து மேட்ச் ஃபிட்டா இருக்கணும், which means அந்த பிளேயர் வந்து should undergo a medical examination in advance. during the IPL trading window நீங்க எவ்வளவு பிளேயர்ஸ் வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம், லிமிட்னு எதுவுமே கிடையாது. பட் ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும். ப்ரீவியஸா எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று சொல்லியிருப்பேன், அது என்னன்னு கேட்பீங்க. ஸோ ஃப்ரான்ச்சைசிஸ் வந்து பெர்மிஷன் கேட்கணும் BCCI கிட்ட. அதாவது ட்ரேடிங் விண்டோவில் வந்து நீங்கள் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ட்ரேட் மூலியமாக நீங்கள் வந்து அக்வயர் பண்ணிக்கணும்னு விஷ் பண்ணுறீங்களோ அந்த பிளேயர்ஸோட லிஸ்ட்டை வந்து நீங்கள் BCCI கிட்ட சப்மிட் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. BCCI நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட ரெலவென்ட் ஃப்ரான்ச்சைசியை கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. தென் இந்த பிளேயரோட ஃப்ரான்ச்சைசி வந்து டிசைட் பண்ணுவாங்க, அதாவது இந்த பிளேயர் வந்து அவைலபிள் ஃபார் ட்ரேடா, இந்த ட்ரேடில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி BCCIக்கு திரும்ப அவங்க ஒரு இமெயில் அனுப்பிச்சுடுவாங்க. இப்போ அந்த ரெலவென்ட் பிளேயரோட ஃப்ரான்ச்சைசி இந்த ட்ரேட் டீலை அக்செப்ட் பண்ணலைன்னா இந்த EOI ரிசீவ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த EOIக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம். EOI ரிசீவ் ஆகி ஒரு 48 hours தான் வந்து டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். இல்லனா வந்து EOI will be rejected. பிளேயரோட ஒரிஜினல் வேல்யூவோட அதிகமாக கொடுத்து ஒரு பிளேயர் நீங்க சைன் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் நெகோஷியேட்டட் இன்க்ரீஸ். அதாவது அந்த பிளேயரோட வேல்யூ வந்து 18 crores வச்சுக்கோங்க, ஆனா நீங்க வந்து 20 crores கொடுத்து அந்த பிளேயரை சைன் பண்றீங்கன்னா அப்போ மீதி உள்ள அந்த 2 கோடி வந்து அந்த டீமுக்கு வந்து போகும், அந்த ரெஸ்பெக்டட் ஃப்ரான்ச்சைசிக்கு போகும். அந்த மாதிரி நெகோஷியேட்டட் டிக்ரீஸ்னு ஒன்று இருக்கு. இன்கேஸ் அந்த பிளேயரோட வேல்யூவோட கம்மியா சைன் பண்றீங்கன்னா அதுக்கு பேர் நெகோஷியேட்டட் டிக்ரீஸ். நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இந்த ட்ரேடிங்ல, கன்சர்ன் ஃபார்ம், அதுக்கப்புறம் நெகோஷியேட்டட் இன்க்ரீஸ், டிக்ரீஸ், EOI அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கு. பட் இதெல்லாம் வந்து சொல்லி உங்களுக்கு நான் வந்து போர் அடிக்க விரும்பல. இந்த ட்ரேட் நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், ஜடேஜா அண்ட் சாம்சனோட வேல்யூ வந்து 18 crores, பட் CSK வந்து சாம் கரனையுமே சேர்த்து கொடுக்குறாங்க, which means 2.4 crores வந்து CSK பர்ஸ்ல வந்து ஆட் ஆகும். ஹோப் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்குன்னு நம்புறேன். இந்த ட்ரேட் என்னதான் நவம்பர் 12 or 13 அன்னைக்கு ஃபார்மலைஸ் ஆகினாலும் இந்த ட்ரேடோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு நவம்பர் 15 அன்னைக்கு தான் கிடைக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சஞ்சு சாம்சன் CSKக்கு வர போறதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.